குல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கெல்லும் அருள் கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டே மாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் கருணை அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே. நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் என்று விஷ்ணுவின் ராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போல மயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமசே. விநாயக பெருமானை பணிதல் வேண்டும். இருந்தாலும் சர்வம் சக்திமயம். அம்பாள் குடிகொன்று போல சக்தி இல்லை என்றால் எந்த செயலும் சரிவர நிறைவேறாது. ஏன்னா நடக்க சக்தி இல்லை, கொடுக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லைன்னு ஆயிரும். அப்ப சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. ஆகையினால சிவனுக்கோ 4 சக்தி. ஆக அம்பாளை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி துயரை
காம்பிகே மயிலை கற்பகாம்பிகே குலமாதர் வாட்டுகின்ற காமாட்சிகே எங்கள் காமாட்சிகே கங்கை கரை அருள் விசாலாட்சியே விசாலாட்சியே கலைகளெல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே கொல்லூர் மூகாம்பிகே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி ஞான மழை பொழியும் கலைமகள் நீயே நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே ஞான மலை மொழியும் கலைமகளியே நல்லறள் செல்வம் தரும் மலைமகளியே வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே மலைமகளியே வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே நமக்கு வெற்றியெல்லாம் தந்தருளும் வேளவள் தாயே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள் அருள்மாரி. நன்றி 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 ரொம்ப யோசிச்சு கை தட்டுற மாதிரி இருக்கு எண்ணி துணிக துருகரமும் ஹலோ பையூர் கிராமத்திற்கு அழகு சேர்க்க வந்த வீரமங்கலம் எல் கவிராஜ் நாரதர் மா முனிவருக்கு பையூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகின்றோம். மிகவும் புகழ்பெற்ற நாரதராக விளங்கி கொண்டிருக்கும் ஐயா வீரமங்கலம் எல் கவிராஜ் நாரத மா முனிவருக்கு பையூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகின்றோம். உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த பையூர் கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் கலை குடும்பத்தின் சார்பிலும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். பொன்னாடை என்பது போர்த்துவது என்று சொல்லக்கூடாது. பொன்னாடை அணிவிக்குகிறோம், வழங்குகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழர்கள் நிறைய இனிமே தான் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு என்பதை என் அறிவு சிற்றறிவுக்கு ஏற்றபடி கூறியிருக்கிறேன். தவறாக எண்ண வேண்டாம். நன்றி. கொல்லங்குடி கருப்பாய் பேரன் குருகாடிப்பட்டி லலிதராஜா அவர்கள் ஐயா நாரதமா முனிவருக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகின்றார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கச்சேரி இருக்கு, இன்னைக்கு உங்களுடைய கச்சேரி. சிறப்பு சிறப்பு. பொன்னாடை வழங்கிய அன்பு தம்பி கச்சேரியினுடைய நிறுவனர் அவருக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். அதுவும் கொல்லங்குடி கருப்பாயினுடைய வாரிசாக நன்றி. சிறப்பு சிறப்பு. மிகப்பெரிய தொலைக்காட்சி பெட்டிகள் எல்லாம் அந்த அம்மா உலக புகழ் பெற்றவர்கள். அதுபோல தாங்களும் புகழ் பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிற நன்றி. கொட்டகுடியை சேர்ந்த லட்சுமி ஐயா அப்பாவின் அப்பான்னு இருக்கா. ஆமாம், கொட்டகுடியை சேர்ந்த லட்சுமி அப்பாவின் நினைவாக ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நன்றி நன்றி. ஆகையினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். இந்த பூமி மிக ஆன்மீக பூமி, மிக உன்னதமான பூமி, மிகப்பெரிய வரலாறுகளை உடைய பூமி. சாதாரண பூமி அல்ல தமிழகம், அதிலும் சிவகங்கை. சிவகங்கை என்றாலே மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. சிவனுடைய தடாமகுடத்திலிருந்து வந்த கங்காதேவி இங்கே இருப்பதாகத்தான் சிவகங்கை என்று பெரிய பெருமை பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, வரலாற்று சிறப்புமிக்க ஊர். அப்படிப்பட்ட ஆன்மீகம் ஏன் நமக்கு இங்கே கோயிலை கட்டி ஒரு திருவிழா ஒன்று நடத்தலைன்னா நமக்கு என்ன இங்கே வேலை? ஆமாம், ஒரு வேலையும் இல்லை. ஆக திருவிழா என்று ஒன்று நடப்பதனால தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. இந்த நிகழ்வுகள் என்பது அனைவரும் ஒன்று கூடி தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதனுடைய விளைவு. அது மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நாடகம். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். அப்படிப்பட்ட நல்ல பயனாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் கருத வேண்டும். திருவிழா என்ன அர்த்தம்? திருவிழா என்ற வாசகத்தை படிங்க. திருவிழா திருப்பி படிச்சா விழாதிரு. வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நிறைய உண்டு. நீங்கள் விழாது இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆன்மீகம் இன்றியமையாத ஒன்று. அதனாலதான் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பம் விளங்கணும். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு ஔவையார் நமக்கு பாட வச்சான். ஏன் ஊருக்கு கோயிலை கட்டி அதுக்கு ஒரு குளத்தை வெட்டி அதை திருவிழாவா 10 நாளோ 1 நாளோ 2 நாளோ கொண்டாடுற அளவுக்கு முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். ஏன்?
கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கப்படாது. கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணணும். குளிச்சா மட்டும் பத்தாது, சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணும். கோயிலுக்கு போயாச்சுன்னா கண்டதையும் பேசக்கூடாது, கண்டதையும் நினைக்கக்கூடாது. இறைவனை இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லுவது போல, அம்மையே அப்பா ஒப்பிடா மணியே எங்கு எழுந்து அருளுவது நீயே இங்கு சிக்கனை பிடித்தேன் உன்னை யான் என்று பாடுகிறார் இல்லையா? அப்ப சிக்கனை இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றி கொண்டால் இந்த மனதில் இருக்கிற அத்தனை இன்னல்களும் நீங்கும் என்பதற்கு ஆன்றோர்கள் கண்ட வழி இந்த ஆன்மீகம். ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதனாலதான் வள்ளுவர் கூட 1330 குறள் எழுதி அதிலே ஒரு குறள், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் அற்றார் தொழாரன் என்று பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றியடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை. அப்ப ஆன்மீகம் என்ற பக்தி மனிதனை பக்குவப்படுத்தியது. டே அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, டே ஒழுங்கா பார்த்து நடந்துக்க, கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, டே கடவுளுக்கு பயந்து நடன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாக. அது வரைக்கும் சரியா இருந்துச்சு. என்ன கோளாரோ என்ன கிரகமோ இந்த தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிதுன்னு தெரியல. இங்கே கும்பாபிஷேகம் குடமுழுக்கு திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது. யாராவது இறந்து போனால் அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம் விளங்குமா அந்த நாடுன்னு மனசாட்சி உள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள். நாளைய தலைமுறை இளைஞர்களை இந்த பக்தி களம் கூட சரி செய்யவில்லை என்றால் வேற எந்த களம் சரி செய்யும்? ஆனால் இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, யாரும் எந்த தொந்தரவும் இல்லாமல். ஆமாம், நேற்று போன ஊரில் படுத்தி வச்ச பாடு நான் சொல்கிறது மாதிரி இல்லை. அப்படி இன்று ரொம்ப அமைதியாக அழகாக தாய்மார்களோடு தந்தையரும் தம்பியரும் எல்லோரும் அமைதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாப்பிடும்போது தெரிஞ்சுக்க, ஒரு வீட்டில் சாப்பாட்டை பார்க்கும்போதே பழக்க வழக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ற விதத்திலேயே அவன் குணல் நலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் இலையை பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம், படாத வாடு வர்த்தி வைப்பாங்க, சும்மா இருக்காது, கடைசியாக சுத்தமாக தொடச்சிட்டு எடுத்துக்கொண்டு போட்டால் அங்கே சாப்பிட வர்ற ஒரு பிராணி பார்க்கும், நம்மளை விட மோசமான ஆளாக இருந்திருப்பேன் போல இருக்கேன், சுத்தமாக வலிச்சிட்டு கொண்ட நினைக்குமா நினைக்காதா? பார்த்தீங்களா? சாப்பிடும் போதே அண்ணன் சொன்னார், நான் சைவம் சாப்பிட்றேன்னு சொன்னேன். நானும் சைவம் தான். ஆடு வெட்ட பிடிக்கல, மாடு வெட்ட பிடிக்கல, கோழி அறுக்க பிடிக்கல. அதனால எனக்கு அது பிடிக்காம இந்த கடல்லேருந்து வர்ற சீவராசிகளை சமைச்சேன். அதுவும் நான் பிடிக்கல, செத்து போய்த்தானே வருது, அதனால செஞ்ச. அவர் சொன்ன தத்துவம் பாருங்க, அது என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. அண்ணன் சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட ஒரு கிழவி அங்கே வந்து நின்றுக்கிட்டு என் கூட என்னை தூக்கவே இல்லை, நான் உங்களோட பேசவே மாட்டேன்னுச்சு பாருங்க. கிழவினா எந்த கிழவி? ஒரு குழவி, சின்ன குழந்தை. அது இதெல்லாம் நினைக்கிற போது வாழ்க்கையில சில அனுபவங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி பண்பாடுடைய கலப்பாடுடைய இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான இடம், வேள்வி மலை சாரல். ஆகையினாலே நாளைய தலைமுறையை நல்ல பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு நம்ம தான் நடந்துக்கிறணும். கண்ணாடி முன்னாடி நின்று தலையை அசைச்சா கண்ணாடியில நிழல் அசையும், அதானே உண்மை? நம்ம அசைஞ்சா கண்ணாடியில நிழல் அசையும். சித்தாளா? சிட்டாள், செல்ல மகள் சிட்டாள் ரொம்ப பவ்யமா கோவிச்சுக்கிட்டாங்க. நீங்க என்னை தூக்கவே இல்லை, நான் உங்களோட பேசவே மாட்டேனா. எங்க தூங்கிட்டாங்களோ அவள் அழகா இருந்தது. எப்போதுமே சின்னுங்குதல்னு சொல்றது தெலுங்கு, அதாவது நம்ம இலங்கையில பேசக்கூடியவர்கள் சின்னுங்கிறாள்பாக. அன்னமென வண்ணமென வாமன உரைத்தாள் என்று கம்பர் பாடுவது போல பஞ்சு ஒளிர் விஞ்சுகுளில் பல்லவம் அணுங்க, அணுங்கிறாளே அதான் சின்னுங்கிறாளேன்னு அர்த்தம். சிரிக்கிற வார்த்தையை தமிழ் அவ்வளோ பக்குவமாக சொன்னார்கள். அந்த குழந்தை ரொம்ப பக்குவமாக பேசியது, மனதுக்கு நிகழ்வாக இருந்தது. ஆகையினால குழல் எழுது யாழ் எழுது என்பர்தன் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கிற பொழுது நாளைய தலைமுறைக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். சில ஊர்ல போனா, சில வீட்டுகளுக்கு போனா பிள்ளைய பேசுற பார்த்துட்டு என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கிறீங்க, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, இந்த வயசுல இப்படியா பேசுவாங்கன்னா கெட்ட வார்த்தைன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்படின்னா பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தைன்னு தெரியாது. ஏன் பேசுது? காதுல கேட்ட வார்த்தை, அவங்க கேட்ட வார்த்தையே திரும்ப பேசுறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அசைஞ்சோம்னா நம்மளோட நிழல் அசையும். கண்ணாடி முன்னாடி நம்ம அசைந்தால் அது அசையும். அதுபோல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். அதனால நல்லதை விதைக்கணும், நல்லது முதைக்கும். அதனால தின விதைச்சவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதை பார்த்து பழகும் குழந்தைகள், பிஞ்சு மனசு, அதுல நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம் என்ற காரணத்திற்காக 2:30 நேரம் ரொம்ப கடந்துருச்சு. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதி எக்கோ போடுங்களே சார். தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வில்
வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்த்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணை கொள்ளிடத்தில் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி பையூர் மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கனி நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் ஏடு வல்லம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்னபடி கண்டு நன்மை தேடுங்கள் இங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் ஆடும் ஏழை நலந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் மேலே மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையால வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விருந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க இங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நதியைப் போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலைப் போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியைப் போல நாமும் கடந்து பயந்தர வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழு வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க இங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நன்றி.